அந்த நபர் அலுவலக வேலையா தன்னோட புது மேனேஜரோட வெளியூர் போயிருக்காரு. அங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து காலை உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு இளைஞர் கொண்டாந்து பில்லை கொடுத்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு நின்றுக்காரு டிப்ஸுக்காக. இந்த நபர் பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கலான்னு போகும்போது மேனேஜர் அவரை தடுத்து நிறுத்திட்டு, என்னப்பா நீ சம்பளம் வாங்கலையா போ அப்படின்னு இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாச்சு. இவ்வளவு பெரிய மேனேஜர் அவரு ஒரு 10 ரூபாய்க்கா கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் மேனேஜர் அப்படிங்கிறனால அவரை எதுவும் கேள்வி கேட்க முடியாம அமைதியா இருந்துட்டாரு. 2 பேரும் மதிய உணவு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரியவர் கொண்டாந்து பில்லை கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு மறுபடியும் இந்த மாதிரி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு 20 ரூபா பணத்தை வச்சுட்டு இவர் எந்திரிச்சிருக்காரு. இந்த நபர் அவரை புரியாம பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மேனேஜரை பதில் சொல்லியிருக்காரு. காலையில நமக்கு உணவு பரிமாறினவர் ஒரு இளைஞர். அவருக்கு நான் பணம் கொடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி டிப்ஸ்லயே அவர் போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்குவாரு. அடுத்த கட்டத்துக்கு அவர் போகவே மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு நான் பணம் கொடுக்கல. ஆனா இவர் முதியவர், இந்த வயசுலயும் என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ தெரியல, இவர் சர்வர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு பணம் கொடுக்கறது தப்பு கிடையாது, அதனாலதான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நபர் மகிழ்ச்சி அடைஞ்சு, இது உண்மையிலே எனக்கு நல்ல டிப்ஸ் சார் அப்படின்னு இருக்காரு. பெரும்பாலான நேரங்கள்ல பெரும்பாலான நபர்கள் செய்யும் செயலோட அர்த்தம் நமக்கு முழுசா தெரியாத காரணத்தினால அந்த நபர்கள் எல்லாம் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருப்போம். இது போன்ற யூகங்களை தவிர்த்தாலே அனைத்து உறவுகளும் பலப்படும்.